சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலைவர் 171 படத்தோட டைட்டில் ஒரு டீசர் ரிலீஸ் ஆச்சு நேற்று. கூலி அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காரு. உண்மையிலே லோகேஷ் கனகராஜ் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு ஏதாவது புதுசாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கார். இந்த படத்தினுடைய டைட்டில் அண்ட் டீசர் 22ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு எல்லாருக்கும் ஒரு உத்வேகம் வந்துருச்சு, எப்படா வரும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸும் ஒரு 3 நாளாகவே கவுண்ட் டவுனாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நேற்று ஈவினிங் 6 மணிக்கு அந்த டைட்டில் அண்டு டீசர் ரிலீஸ் ஆச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கூலி அப்படின்னு ஏற்கனவே நம்ம எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, இந்த படத்துக்கு கூலின்னு இருக்கும், டிஸ்கோன்னு இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அதில் கன்ஃபார்மாக கூலிங்கிறது நேற்று ரிவீல் பண்ணியிருக்காரு. டீசர் வந்து தொடங்கின உடனே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதாவது ஒரு பெரிய தங்க பிஸ்கெட் அண்டு கோல்டு வாட்ச் எல்லாம் வச்சுருக்க ஒரு பெரிய அறை. அந்த அறைக்குள்ளே வந்து நிறைய ரவுடிஸ்லாம் இருக்காங்க. ஒரு ஃபோன் வருது, ஒருத்தன் உள்ளே நுழையிறான், அவனை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி. டக்குன்னு பயங்கரமான ஒரு சத்தத்தோட ஒரு சின்ன ஹோட்டல்லேருந்து ரஜினி கண்ணு மட்டும் தெரியுது. அதுக்குள்ளேருந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் உடனே அந்த வாட்செல்லாம் ஒன்றா போட்டு ஆட் பண்ணி பெரிய ஒரு கயிறு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த வில்லன் கிளம்புறார். கேஜிஎஃப் இல்லைன்னு கொஞ்ச நேரத்துக்குலாம் அவர் அடித்து தோசம் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வர்றாரு. உள்ளே வர்றப்பே அப்படியே பயங்கரமான அந்த சம்பவ சிவசம்பவ பாட்டோட ஒரு பிஜிஎம் ஆரம்பிக்குது. தொடர்ந்து வந்து ஒரு டயலாக் பேச ஆரம்பிக்கிறார் ரஜினி. தனக்கே உண்டான ஸ்டைலில் அழகாக பேசிட்டு, உன் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள்னு அந்த ரெங்கா படத்துலேருந்து அவர் பேசின ஒரு டைலாக், ஒரு லென்த்து டைலாக் அழகாக பேசுகிறாரு. அது அப்போ பேசினப்போ வைரலாச்சோ இல்லையோ, இப்போ பேசினதுக்கப்புறம் செம்ம வைரல். வேற மாதிரி அதை கொண்டாடுறாங்க ரசிகர்கள். அந்த டைலாகை பேசிட்டு அடித்து துவசம் பண்ணுறாரு, எல்லாரையும் பறக்க விடுறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் அழகாக வந்து அந்த கோல்டு பிஸ்கெட்டில் படுத்துக்கிட்டு செண்பகமே செண்பகமே அந்த பாட்டை அப்படியே சும்மா ஒரு விசில் மூலியமாக பாடிட்டு வில்லன்ட்டேருந்து ஃபோன் வருது. என்ன முடிச்சிட்டிங்களா, யாரும் ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஜினியோட வழக்கமான ஒரு சிரிப்பை சிரித்து அப்படியே முடிக்கிறார் இந்த டீசர். ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு டீசரை. அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு வந்து ஒரு படம் பண்ணுறோம், அவர் ரசிகர்களுக்காக ஒரு மாசான ஒரு படம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் லோகேஷ் கனகராஜ். அந்த மாதிரி தான் படத்தோட டைட்டில் ஆகட்டும், அந்த படத்தோட டீசர் ஆகட்டும் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதில் கோல்டு வாட்ச் மாத்திரம் கலராக இருக்கும். நேற்றுக்கு வந்த டீசரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே பண்ணியிருந்தாரு. கோல்டு மட்டும்தான் அந்த கலர். ஸோ மொத்தமாக கலர் எடுத்திருந்தா அந்த டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஒரு இந்த சாம்பல் நேரத்தில் டோனோட இந்த படத்தை பண்ணது ரொம்பவே சிறப்பாக இருந்தது. குறிப்பாக அனிருத்தோட பேக்ரவுண்ட் அமேசிங்காக பண்ணியிருக்காரு. அதாவது எல்லா படத்துக்குமே சூப்பராக பண்ணுவார். இதை தாண்டி லோகேஷ் படம் இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே ஒரு புது எனர்ஜி வந்துடுது அனிருத்துக்கு. சும்மா பூந்து விளையாடுறாப்புல பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஃபைட்டு கேட்க வேணாம், அன்பரி மாஸ்டர்ஸு தெறிக்க விட்டுருக்காங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் தலைவர் 171 அந்த கூலி படம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த சின்ன டீசர் ஒரு உதாரணமாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த படம் வந்து ஏற்கனவே டைட்டில் வந்து 1983 அமிதாப் பச்சன் நடிச்சு கூலிங்கிற டைட்டில் ஒரு ஹிந்தி படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பி வாசு டைரக்ஷனில் சரத்குமார் மீனா நடித்த படம் வந்து கூலி அப்படிங்கிற பேரில் 1995 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் வந்து விஜயகுமாரனுடைய மகள் கவிதா விஜயகுமார் நடிச்சிருப்பாங்க. அவங்க நடித்த ஒரே ஒரு படம் இந்த ஒரு படம் தான். அதாவது விஜயகுமாருடைய வனிதா விஜயகுமார், பிரீதா விஜயகுமார், கவிதா விஜயகுமார் 3 பேரில் வந்து இவங்க வந்து இந்த ஒரு படம் மட்டும் தான் நடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடிக்கல. அது மாதிரி ஸ்ரீதேவி விஜயகுமார் அண்டு அருண் விஜய் 2 பேருமே நடிச்சிட்டு இருக்காங்க இப்போவும். அவங்களும் ஸ்ரீதேவி நடிக்கிறதுல, பிரீதா நடிக்கிறதுல. ஸோ வனிதாவும் அருண் விஜய் மட்டும்தான் இப்போதைக்கு நடிச்சிட்டு இருக்காங்க விஜயகுமார் ஃபேமிலியிலேருந்து. அந்த கவிதா விஜயகுமார் நடித்த அந்த படம் அது அப்போவே ரொம்ப நல்ல பேரோட ஓடின படம் கூலி, சரத்குமார் நடிப்பில். அதே டைட்டில் இப்போ வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 29 வருஷம் கழித்து திருப்பும் அதே பேரில் ஒரு படம் வருது. அதுக்கப்புறம் வந்து இதில் எப்போதுமே லோகேஷ் வந்து ஒரு கிளாசிக் மெலோடியான 2 பாட்டை படத்தில் போட்டு அதை ஹிட் பண்ணுவார். உதாரணமாக வந்து லியோ படத்துலேருந்து இந்த கரு கரு கருப்பாய் பாட்டு அவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்தது. பிரபுதேவா படத்தில் கூட அந்த பாட்டு அப்போ ஹிட் ஆகலை, ஆனால் இப்போ செம்ம ஹிட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கிளாசிக்காக போடாமல் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஆட்டம் பாட்டமாக இருக்கிற சம்பவ சிவசம்பவ பாட்டு ஒன்று. அப்புறம் நம்ம ராமராஜன் நடித்த கங்கை அமரன் டைரக்ஷனில் வெளிவந்த படம், அதுலேருந்து செண்பகமே செண்பகமே அந்த ஒரு மெலோடி பாட்டு 2ஐயும் போட்டிருக்காரு. உண்மையிலே இந்த படத்துக்கு அப்புறம் இந்த 2 பாட்டும் வேறு லெவலில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் தலைவர் 171 கூலி படத்தினுடைய ஒரு டீசர் ரிவ்யூ. உண்மையிலே டீசரை பார்த்த எல்லாருமே பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க ரசிகர்கள்லாம். அதுவும் வந்து பல மில்லியன்ஸ் வியூஸை தாண்டி இணையத்தில் தெறிக்க விட்டுட்டு இருக்கு கூலி படத்தினுடைய டீசர்.
லோகேஷ் கனகராஜுக்கு வந்து உண்மையிலே ஒரு நல்ல பேரோட ஓப்பன் பண்ணியிருக்காரு டீசர். எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை, அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பம். தொடர்ந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் கால் ஷீட் கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார். அற்புதமான ஒரு படைப்பாக ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே வந்து இந்த ஃபஸ்ட்டு வாட்சை வச்சு ஃபர்ஸ்ட் லுக் வந்தோடனே எல்லாருமே வந்து ஒரு டைம் ட்ராவல் படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் நேற்று வந்து டீசரில் ஒட்டு மொத்தமாக அது எல்லாத்துக்கும் சேர்த்து இல்லை, இது வேறு மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக வந்து ஒரு கோல்டு ஸ்மக்லிங் பண்ணுற ஒரு கேங்ஸ்டர் கதையாக தான் இந்த படம் உருவாக போகுது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து லோகேஷ்க்கு வந்து கைவந்த கலை. ஸோ வேறு லெவலில் சும்மா சம்பவத்தை செய்ய போகிறாரு. ரெடியாக இருங்க ரஜினி ரசிகர்கள்லாம். நன்றி, வணக்கம்.